அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் வெளிநாட்டு பயணம் சார்ந்த தகவலில் வெளிநாட்டிலே குடியுரிமை பெறலாமா, அங்கேவே போய் செட்டில் ஆகிடலாமா, அதுக்கு எந்த மாதிரியான கொடுப்பனை ஜாதகப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், ஒருத்தர் தான் நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னாலே அந்த ஒரு வெளிநாட்டு பயணம் 12ஆம் பாவத்தை தான் குறிக்கும். 12ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் ஜாதகப்படி 3, 9, 12 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகரால் வெளிநாட்டுக்கு போக முடியும். இது ஃபஸ்ட்டு விஷயம். நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு நிறைய பேர் திரும்ப தன்னுடைய ஊருக்கு வந்துடுவாங்க. அப்படி தான் பாதி பேர் இருக்காங்க. வெளிநாட்டிலே போயிட்டு அங்கவே குடியுரிமை வாங்கி அங்கவே செட்டில் ஆக முடியுமா அப்படின்னா அதுக்கு எது போலன்ற விஷயத்தில் இந்த 12ஆம் பாவ உபநட்சத்திரம் 4, 10 இந்த வீடுகளை குறிக்காட்டி ஸ்திர ராசியாக அமைஞ்சது அப்படின்னா அந்த ஜாதருக்கு வெளிநாட்டில் குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான விஷயம். இப்போ ஆய்வுக்காக உங்களுக்கு நான் ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன். இந்த ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஜாதகம் முதல் வெளிநாட்டுக்கு போவாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 12ஆம் பாவ உபநட்சத்திரம் சனியாக இருக்குது. சனி கும்பராசியில் இருக்குது. சனி விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அந்த குருவுடைய குறிக்காட்டிகள் எடுத்து பார்த்தோம்னா 3, 9 இந்த வீட்டில் குறிக்காட்டுது. அதனால் இவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க. ஓகே, வெளிநாட்டிலே குடியுரிமை வாங்க முடியுமா அப்படின்னா எது போலன்ற விஷயத்தை குறிக்கக்கூடியது அந்த 12ஆம் பாவ உபநட்சத்திரம். அந்த 12ஆம் பாவ உபநட்சத்திரம் சனி விழுந்திருக்கக்கூடிய ராசி பார்க்குற போது கும்பராசியில் விழுந்திருக்குது. கும்பராசி ஸ்திர ராசி. ஓகே, 12ஆம் பாவத்துடைய அந்த உபநட்சத்திர சனி என்னென்ன வீடுகளை குறிக்காட்டுது அப்படின்னா 1, 3, 10, 11, 12 இந்த வீட்டில் குறிக்காட்டுது. பர்டிகுலராக 10ஆவது வீட்டை 11ஆவது வீட்டெலாம் குறிக்காட்டுது. அதனால் அந்த ஜாதகரால் வெளிநாட்டிலே குடியுரிமை பெறலாம். இந்த மாதிரி தான் ஜாதகப்படி முதல் வெளிநாட்டுக்கு போக முடியுமா, அதுக்கு 12ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 3, 9, 12 குறிக்காட்டணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொரு விஷயம், வெளிநாட்டில் குடியுரிமை வாங்க முடியுமானா அதுக்கு 12ஆம் பாவ உபநட்சத்திரம் மட்டும்தான் பதில் சொல்லும். 12ஆம் பாவ உபநட்சத்திரம் ஸ்திர ராசியில் இருந்து 4, 10 வீட்டெல்லாம் குறிக்காட்டுச்சுன்னா வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கலாம். அதே மற்றபடி 12ஆம் பாவ உபநட்சத்திரம் ஒரு 6ஆவது வீட்டை குறிக்காட்டுது அப்படின்னா அவங்க ஒரு வேலை நிமித்தமாக கொஞ்ச நாள் போயிட்டு வேலை செஞ்சுட்டு திரும்ப தான் ஊருக்கு வந்துடுறது. அதே 12ஆம் பாவ உபநட்சத்திரம் 5ஆவது வீட்டை குறிக்காட்டுதுன்னா ஒரு டூர் மாதிரி போயிட்டு ஒரு ஹனிமூன் ட்ரிப்பு இல்லை ஒரு சாதாரண ஒரு டூர் மாதிரி போய் ஊர் சுற்றிட்டு திரும்ப வந்துடுறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த 12ஆம் பாவ உபநட்சத்திரம் தான் சொல்லும். நன்றி, வணக்கம்.